ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம்னு பார்த்துருப்போம். தீபாவளிக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டீங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா? புத்தாடை அணிந்தீர்களா? ஸோ இது எப்படி கேட்போம்? இது அணிந்தீர்களா? இது பாஸ்ட் இல்லையா? ஸோ டிட் யூ வியர் நியூ ட்ரெஸ் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ வியர் நியூ ட்ரெஸ் அப்படின்னா புத்தாடை அணிஞ்சிங்களா, அதாவது போட்டுக்கிட்டீங்களா, இப்போ நியூ ட்ரெஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் எப்போது திரும்ப வேலைக்கு செல்வீர்கள்? நான் ஒரு 3 months ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னா, நீங்க எப்போ திருப்பி வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை when did you go back to work? when did you go back to work அப்படின்னா, நீங்க எப்போ திருப்பியும் வேலையில ஜாயின் பண்ணி வேலைக்கு போவீங்க, இந்த மாதிரி கேட்கறத when did you go back to workன்னு கேட்போம். நம்ம இது டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்ஸ் தான். இது நார்மலா இங்கிலீஷ்ல பேசும்போது ஃபர்ஸ்ட் தப்பா வந்தாலும் போக போக ஈஸியா வரும். அடுத்தது நம்ம கெஸ்ட் இருக்காங்கன்னு வைங்களேன், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அத கம் டு தி ஹோம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம்? கம் டு தி ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். கம் டு மை ஹோம் அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்க அந்த மாதிரி சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நம்ம இதெல்லாம் டெய்லி யூஸிங்ல அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் தெரியும். அத நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல பேச கத்துக்கோங்க. அது வந்து நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மேலும் மேலும் இங்கிலீஷ்ல வந்து டெவலப் ஆகுறதுக்கு. நாம் சேர்ந்து பட்டாசுகளை வெடிக்கலாம். இது ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம சேர்ந்து ஒண்ணா பட்டாசு வெடிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அத we can burst firecrackers together. அதாவது ஃபயர் கிராக்கர்ஸ்னா என்னன்னா பட்டாசு தான் சொல்லுவோம். பட்டாசு அப்படிங்கிறத ஃபயர் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். we can burst firecrackers அப்படின்னா நம்ம பட்டாசு வெடிக்கலாம். டுகெதர்னா ஒண்ணா. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டைலாக் வந்து நிறைய நம்ம டிவிலாம் பார்த்துருப்போம். என்ன ஒரு சந்தோஷம் கரடி மூஞ்சிக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வாட் அ ஜாய் அப்படின்னு சொல்லலாம். ஜாய்னாலும் சந்தோஷம் தான். வாட் அ ஜாய் அப்படின்னா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றத வாட் அ ஜாய் இன் ஹர் ஃபேஸ் அப்படின்னா அவ மூஞ்சில என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அம்மாங்கெல்லாம் கதவை சாத்திட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது கதவை சாத்திட்டியா அப்படிங்கிறத நம்ம ரிப்ளை பண்ணுவோம். கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கதவை சாத்தி விட்டேன். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சாத்தி விட்டேன் அப்படிங்கிறத கதவை சாத்திட்டேன் அப்படிங்கிறத ஷட் த டோர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சாத்திட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் ஷட் தி டோர். ஐ ஹாவ் ஷட் தி டோர் அப்படின்னா நான் கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்றது. ஷட் தி டோர்னா கதவை சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் ஷட் தி டோர் அப்படின்னா கதவை சாத்து அப்படின்னு சொல்றது. நான் சாத்திட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் ஷட் தி டோர் அப்படின்னு சொல்றது. நேரம் ஆகிவிட்டது, சீக்கிரம் ரெடியாகு, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. இல்ல வந்து கிளம்பிட்டியா, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நேரம் ஆகிவிட்டது. நம்ம பேசுற லாங்குவேஜ்ல நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அத இட்ஸ் கெட்டிங் லேட், ப்ளீஸ் ஹரி அப், இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா சீக்கிரம் ரெடியாகு, வேகமா புறப்படு, சீக்கிரம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத அப்படி சொல்லுவோம். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னா நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஸ்கூல்ல இருந்து கிட்ஸ் வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நிறைய ஒரு ஆஃபீஸ்ல யாரையாச்சும் மீட் பண்ணும்போது ஹவ் வாஸ் தி டே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஹவ் வாஸ் தி டேனா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது. இன்றைய உங்களுடைய நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்குள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு மேலும் மேலும் டக்குன்னு வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். Stay tuned for next video. மறக்காம keep supporting me. Tata bye.